மகர ராசி அப்படின்னு சொன்னால் லட்சியம், விடாமுயற்சி, பொறுமை கொண்டு செயல்படக்கூடியவங்களா இருப்பீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறோம். இப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு, இந்த மாதத்தின் கிரக நிலைகள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் என்ன, ஆடி அமாவாசைக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில் இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன, அசுப பலன் இருந்து தப்பிக்க நீங்கள் என்ன செய்யணும், இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மகர ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மகரம் ராசி சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டது. இந்த ராசியில் உத்திரம், திருவோணம், அவிட்டம் அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் ஆடி மாதத்தின் அமைப்புகளால் ஏற்படும் விளைவுகள் என்ன அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். மகர ராசிக்கு சனி பகவான் தான் ராசி அதிபதி. இதனால் நீங்கள் இவரை இப்படி வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நன்மைகளை பெற முடியும். அது என்னென்னா, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு சனிக்கிழமையில் நெய் தீபம் ஏற்றி வழிபடுறதும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுறதும் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் மேன்மை அடையக்கூடிய ஒரு வழிபாடாக பார்க்கப்படுது. ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசி அதிபதி அப்படிங்கிறதுனால நீங்கள் கேட்குற ஒவ்வொரு நல்ல விஷயத்தையுமே கொடுக்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு. நீங்கள் இப்போ கூட உங்களோட மனதார ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு ஓம் கம் சனி பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அந்த சனி பகவானின் அருளால் நீங்கள் நினச்சி பிரார்த்தனை கூடிய விரைவில் உங்களை அடையவும் சிறப்பான முறையில் நடக்கவும் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக சனி பகவானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லா விதத்துலேயுமே எல்லோருக்கும் நன்மை செய்யக்கூடிய உங்களுக்கு நன்மை கட்டாயம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நிறைய இடத்துல தீர்வு பெறணும் அப்படின்னு நினச்சோம். ஒரு முயற்சியுமே நல்லதாக இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு எளிய முறையில் தீர்வு பெறணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, ஜோதிட நம்பர், அந்த நம்பரை பயன்படுத்திக்கோங்க, நன்மை உண்டாகும். மகர ராசி அப்படிங்கிறது பொதுவாகவே நீங்கள் எப்பொழுதுமே அடிக்கடியெல்லாம் இறங்க மாட்டீங்க, பொறுமையை கடைபிடிக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே விடாமுயற்சியோடு செயல்படுத்துவீங்க. பொதுவாக எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த மகர ராசிக்காரங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு லட்சியத்தோடு செயல்படக்கூடியவங்களா இருப்பீங்க. நீங்கள் பிறக்கும்போது ஏழையாக இருந்தால் கூட உங்களோட சொந்த முயற்சியால் நல்ல ஒரு உயர்வுக்கு வரக்கூடிய அமைப்பு கொண்டவங்க தான் மகர ராசி அன்பர்கள் நீங்கள். அதுவும் இந்த குடும்பத்தில் பெரும்பாலும் மகர ராசி அன்பர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குடும்பத்தோட முழு தலைமை பொறுப்புமே இவங்க தான் ஏற்று நடத்துவாங்க. எல்லோருக்கும் என்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்து பண்ணுவீங்க. இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க மகர ராசி அன்பர்கள் எந்த நட்சத்திரக்காரங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள். உங்களோட குடும்பத்தில் நீங்கள் எத்தனாவது பிறந்தீங்க அப்படின்றதும் சொல்லுங்கள். ஏன்னா முதல்ல குடும்பத்தில் மூத்தவங்களாக இருக்கிற மகர ராசி அன்பர்கள் பெரும்பாலும் அவங்களோட குடும்பத்தின் முழு அதிகாரத்தையும் சரி ஒரு ஆளுமை திறனையும் சரி கொண்டவங்களாக தான் இருக்காங்க பெரும்பாலான மகர ராசி அன்பர்கள். அதனால தான் மகர ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே அதில் வெற்றி பெற வரைக்குமே விடாமுயற்சியோடு செயலாற்றி வெற்றி பெறக்கூடியவங்களாக இருப்பீங்க. இப்போ இருக்கிற நடைமுறைக்கு இதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு ஒரு சில விஷயம் இருந்தால் கூட அதை கூட சாத்தியமாக மாற்றக்கூடிய அமைப்பு கொண்டவங்க தான் மகர ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள். உங்களோட செயல்களில் எப்பவுமே ஒரு நீதி நேர்மை இருக்கும். பொய் புறம்புக்கு நீங்கள் கூட துணையாக நிற்கவே மாட்டீங்க. சில நேரத்தில் இந்த மகர ராசி அன்பர்கள் பழமையை விரும்பக்கூடியவங்களா இருப்பீங்க. மாற்றங்களை ஏற்பதற்கு கொஞ்சம் தயக்கமும் காட்டுவீங்க. சில மகர ராசிக்காரங்க நிறைய இடத்துல பாருங்கள் தலைமை பண்பு கொண்டவங்களா இருப்பீங்க. மற்றவங்க வழி நடத்துறதுலையும் ஊக்குவிக்கிறதுலையும் உங்களை அடிச்சுக்க ஆள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இவங்க குடும்பத்தின் மீது முக்கியத்துவம் கொண்ட நபர்களாக இருப்பீங்க. அவங்களோட அதிகமாக நேரம் செலவிடுவீங்க. வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே என்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்து பண்ணுவீங்க. உங்களை சுற்றி நிறைய நண்பர்கள் கூட்டம் இருக்கும். நீங்கள் ஒரு விஷயம் சொன்னால் அது சரியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புவாங்க. ஏன்னா அவ்வளவு விஷயத்துலையுமே நீங்கள் ஒரு விஷயத்த சொன்னால் அது அவங்களோட வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை கொடுத்துருக்கும். அதனால் நீங்கள் சொல்கிறத கண்மூடித்தனமாக நம்பக்கூடிய வகையில் ஒவ்வொரு நண்பர்களுமே இருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தால் கூட அதற்கான தீர்வையுமே உங்ககிட்ட தான் கேட்பாங்க. இப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட மாதமும் அமைஞ்சிருக்கு. ஆடி மாதத்தின் கிரகநிலைகள் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான தாக்கத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும்
இந்த ஆடி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்களோட ராசிநாதன் வக்ரம் பெற்று காணப்படுறாரு. இதனால சனி பகவான் மீது செவ்வாயின் பார்வை விழுது. இந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது நல்லது கிடையாது. இந்த ஒரு சூழ்நிலை உங்களோட வாழ்க்கையில் உடல்நிலையிலையும் சரி மனநிலையிலையும் சரி ஒரு தெளிவில்லாத சூழ்நிலையை கொடுக்கும். நீங்கள் மனதில் நினச்சதை உடனடியாக செய்ய முடியாது. நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய இடர்பாடு நடுவில் வந்துக்கிட்டே இருக்கும். வருமானம் பத்தாத மாதிரி இருக்கும். உறவினர்களுக்குள் பகை வரலாம். கவனமாக செயல்படுறது நல்லது. இந்த மாதம் குலதெய்வ வழிபாட்டால் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய இன்னல்களை நீங்கள் தவிர்க்க முடியும். இஷ்ட தெய்வ வழிபாடுமே நல்ல பயனை கொடுக்கும். சனிக்கிழமையில் சனி பகவான் வழிபாட கட்டாயம் செய்யுங்க. எல்லா விஷயத்தையுமே எதிர்த்து போராடக்கூடிய தன்னம்பிக்கை, தைரியம், ஆற்றல் பிறக்கும். அதுவும் 10ஆம் தேதிக்கு பிறகு மிதுன ராசிக்கு சுக்கிர பகவான் செல்றாரு. உங்கள் ராசிக்கு 5, 10ஆம் இடங்களுக்கு அதிபதி தான் இந்த சுக்கிர பகவான். இவர் 6ஆம் இடத்திற்கு வரும் பொழுது உத்தியோகத்தில் நல்ல மாற்றம் வரும். நீங்கள் நினச்சிட்டு இந்த ஊருக்கு கூட மாற்றம் கிடைக்கலாம். இடமாற்றம் கட்டாயம் உண்டாகும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு உயர் அதிகாரிகளால் இதுவரைக்கும் உங்களோட பணியை குறை சொன்னவங்க கூட உங்களோட பணியில் இருக்கக்கூட சிறப்பை பாராட்டுவாங்க. அவங்களோட ஆதரவு திருப்தி தரும் வகையில் அமையும். வாங்கிய கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய வாய்ப்புமே உண்டாகும். இந்த சமயத்தில் சுக்கிர பகவான் மாற்றம் உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த கோளாறுகளை நீக்கும். மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். எதிரிகளின் பலம் மேலோங்கி இருக்கும் நேரத்தில் எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்கிறது நல்லது. மற்றவங்களுக்கு வாங்கி கொடுத்த தொகையால் பிரச்சனை வரலாம். பணம் விஷயத்தில், வரவு செலவு விஷயத்தில் நீங்கள் கவனமாக தாங்க இருக்கணும். எடுத்தமோ கௌத்தமோன்னு எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யக்கூடாது. வியாபாரம் மற்றும் உங்களோட தொழிலில் பழைய பங்குதாரர்களை விலக்கிட்டு புதியவங்களை சேர்த்துக்கொள்ளலாமா அப்படின்னு ஒரு சிலர் சிந்திச்சுட்டு இருப்பீங்க. அது மட்டும் கொஞ்ச நாள் ஒத்தி வைங்க. இழுபறியாக இருந்த வழக்குகளுமே கொஞ்சம் தாமதப்படும். கன்னி ராசிக்கு செவ்வாய் வரக்கூடிய காலகட்டம் 13ஆம் தேதி நடக்கும். அப்போ கன்னி ராசிக்கு செவ்வாய் வராருன்னு வச்சுக்கோங்களேன். அது உங்கள் ராசிக்கு 4, 11ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் செவ்வாய். அவர் 9ஆம் இடத்துக்கு வராரு. இந்த ஒரு சூழ்நிலை, அதாவது 13ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு எல்லாமே நல்ல நேரமாக அமைய போகுது. பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பலம் பெறதுனால நல்ல சந்தர்ப்பங்கள் உங்கள் இல்லம் தேடி வரும். இழுபறியான காரியங்கள் இனிதே நடந்து முடியும். தொழிலில் ஏற்பட்ட மந்தநிலை மாறி சூடு பிடிக்கும். தாய் வழி ஆதரவு கிடைக்கும். இடம் பூமி வாங்கணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு உங்களோட எண்ணம் நிறைவேறும். பயணங்கள் பலம் தருவது அமையும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு வேண்டிய சலுகைகளை கொடுப்பாங்க. இருந்தாலுமே நீங்கள் விருப்ப ஓய்வு பெற்றுக்கிட்டு வெளியில் சுயதொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற சிந்தனை அதிகரிக்கும். கூட்டு முயற்சியில் இருந்து விலகி தனித்து இயங்க முயற்சி செய்வீங்க. 13ஆம் தேதிக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில் நிறைய அற்புதமான மாற்றங்கள் வரும். ஆடி 18ஆம் தேதி கடக ராசிக்கு புதன் வருவார். உங்கள் ராசிக்கு இது 6, 9 இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் இந்த புதன் பகவான். அவர் சப்தம ஸ்தானத்திற்கு வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து ஆதாயம் உண்டாகும். நல்ல தகவல்கள் சேரும். உத்தியோகம் சம்பந்தமாக எடுக்கும் புதிய முயற்சிகள் வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். ஊர் மாற்றம் அல்லது வீடு மாற்றம் பற்றின சிந்தனை மேலோங்கும். வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்குமே இப்போ வேலை கிடைச்சி உதிரி வருமானம் உண்டாகும். தந்தை வழி உறவில் இருந்த விரிசல் அகலும். புது ஆதித்ய யோகம் இப்போ இருக்கிறதுனால கல்விக்காக எடுக்கும் முயற்சி கைகூடும். பிள்ளைகளின் கல்வி சம்மந்தமாக அவங்களோட வெளிநாடு சென்று படிக்க வைக்கலாமா அப்படின்னு நினச்சிங்களா கூட அதற்கு இப்போ முயற்சி செஞ்சிங்கன்னா அதில் அனுகூலமான பயனை நீங்கள் பெற முடியும். பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு நினைச்சது நிறைவேறும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு போட்டிகளை எதிர்கொள்ளும் சூழ்நிலை வரும். உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம் உருவாகும். கலைஞர்களுக்கு அதிக முயற்சி செஞ்சீங்கன்னா நன்மைகளை பெற முடியும். மாணவர்களுக்கு மறதி வரும், கவனமாக இருங்க. பெண்களுக்கு குடும்ப பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய நிர்பந்தம் வரலாம். வருமானத்தில் பற்றாக்குறை வரும். வரவு செலவு விஷயத்தில் கவனமாக இருங்க. செலவு செய்யும் போது எது வேணும் எது வேண்டாம் அப்படிங்கிறத உறுதி செஞ்சுட்டு செலவு பண்ணுங்க. மகர ராசி அன்பர்கள் சனி பகவானின் அருளால் எல்லா விதத்திலுமே நன்மைகள் பெற்று நலமுடன் வாழ நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். என்ன மகர ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மகர ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம்.
இதுபோல் அனைத்து ராசிக்காரங்களுக்குமே இந்த ஆடி மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பயன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்மளோட சேனலில் பதிவு பண்ணியிருக்கோம். உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் எந்த ராசி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கும் அந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.